ஓகே. நமக்கு குறுந்தொகையில மொத்தமா கடவுள் வாழ்த்து நீங்களா எவ்வளோ பாடல் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க? 401. 401. இதோட அடி வரையறை 4 to 8. 4 to 8. 4 to 8. 4லேருந்து 8 வரைக்கும். ஸோ எந்த பாடல்கள் மட்டும் 9 அடி கொண்டிருக்கும்னு சொல்லியிருப்பாங்க? 307, 399. 399, 307 அப்படிங்கிறது. ஸோ குறுந்தொகை கடவுள் வாழ்த்து யாரை பற்றினது? முருகன். எஸ், முருகனை பற்றினது. ஸோ இதுக்கு முதல்ல இதை பதிப்பிச்சது யாரு? தாமோதரன். சௌரி பெருமாள். கரெக்ட். 1915 சௌரி பெருமாள் அரங்கனார் வந்து இதை முதல்ல பதிப்பிச்சிருப்பாரு. ஸோ அதே மாதிரி இன்னொன்று தாமோதரம் பிள்ளையும் பதிப்பிச்சாரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க சிலர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நமக்கு உரையாசிரியர்களால மிகுதியான பாடல்கள் மேற்கோள் காட்டப்பட்டதுன்னா எந்த இதை சொல்லுவாங்க? குறுந்தொகை தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ நன்னன் அப்படிங்கிறது யாரு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. நன்னன் பெண் கொலை புரிந்த மன்னன். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, தங்கத்தை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்பட்டது எது? களஞ்சு அப்படிங்கிறத பயன்படுத்தி இருப்பாங்க. நாணயங்களை பரிசோதிக்கும் அரசாங்க அலுவலன் வண்ணக்கண் அப்படிங்கிறது. படைத்தலைவருள்ள சிறந்தவர்களுக்கு கொடுக்கும் பட்டம் என்ன? ஏனாதி அப்படிங்கிறது. சோ கரிகாலனுக்கு இயற்பெயர் என்ன? எஸ், திருமாவளவன் அப்படிங்கிறது. சோ அடுத்தது பார்த்தோம்னா, ஆதிமந்தியோட காதலன் யாரு? ஆட்டனத்தி வந்து எந்த வம்சத்தை சேர்ந்த அரசன்? சேர அரசன். ஓகே. சோ நியாய் அப்படின்னா மீனிங் என்ன? நியாய். எஸ், ஓகே. நுந்தை அப்படின்னா எஸ், தந்தை அப்படிங்கிறது. ஓகே. சோ ஆணின் தலைமுடிகளை வந்து ஒரு எத்தனை டைப்பா சொல்றாங்க? 3 types. எஸ், 3 டைப்பா சொல்றாங்க. ஓகே. அடுத்தது மகளிரோட கூந்தல் வகை 5 types. விழா காலங்கள்ல பெண்கள் ஆடும் கூத்து என்னன்னு சொல்லியிருப்பாங்க குறுந்தொகை? துணங்கை அப்படின்னு சொல்றாங்க. சூலத்தை ஏந்தியுள்ள பெண் தெய்வம் சூலி. ஓகே. முக்கிய ஆதாரம் அப்படின்னு பொருள் கொள்ளக்கூடிய ஒரு வேர்டு கொடுத்திருப்பாங்க. என்ன வேர்டு? எஸ், முதுகண் அப்படிங்கிறது. ஓகே. சோ இந்த கொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி, இது யாரோட வரிகள்? அடுத்த வினையே ஆடவர்க்கு உயிரே, வாழ் முதல் மனை உரை மகளிர் பாலை பாடிய பெருங்கடுக்கோ. செம்புல பெயல் நீர் போல செம்புல பெயல் நீரார் அப்படிங்கிறவரு. உள்ளது சிதைப்போர் உலர் என படார். பாலை பாடிய பெருங்கடுக்கோ தான் பாடியிருப்பாரு. கையும் காலும் தூக்கும் ஆடிப்பாவை போல ஆலங்குடி வங்கனார். ஈதலும் துய்த்தலும் இல்லோர்க்கு இல் ஊக்காய் குடிக்கில்லார். உகாய் குடிக்கிலார். ஐங்குறுநூறு வந்து அடி வரையறை எவ்வளவு? 3 to 6 அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஐங்குறுநூற்றுல குறிஞ்சி திணை பாடினது யாரு? கபிலர். நெய்தல் அம்மூவனார். மருதம் ஓரம்போகியார். முல்லை பேனார். பாலை ஓதலாந்தையார். சோ பெண்பார் புலவரோட பாடல் இடம்பெறாத நூல் எது? ஐங்குறுநூறு தான். ஸோ இது பிஒய்க்குள்ள கேட்டிருப்பாங்க இந்த கொஸ்டின், மார்க் பண்ண மறந்துட்டேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா,
ஸோ இந்த அம்மூவனார் இயற்றிய நெய்தல் திணையில் இடம்பெற்றுள்ள தொண்டி பத்து அப்படிங்கிறது என்ன முறையில அமைந்திருக்கு அப்படின்னு அந்தாதி முறையில அமைஞ்சிருக்கு. பழமையான ஊரோட பேர் என்ன? எப்படி சொல்லுவாங்க பழமையான ஊரை? மூதூர். கட்டப்பட்ட ஊர் கட்டூர் அல்லது பாசறை அப்படின்னு சொல்லுவாங்க. படை தலைவர்களும் வீரர்களும் தங்கி இருக்கும் இடம் பாடி அப்படிங்கிறது. பேரெண்கள் அப்படிங்கிறது எதெல்லாம் பேரெண்களா இருந்திருக்கும்? தாமரை, வெள்ளம், அம்புலி, ஆம்பல். தாமரை, வெள்ளம், ஆம்பல். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஐங்குறு நூற்றில் குறிக்கப்படும் பேரன் இன்னொன்னு சொல்லியிருப்பாங்க. வெள்ளம் அப்படிங்கிறது. ஒரு நாள் அப்படிங்கிறது எத்தனை நாளிகைகளா பகுக்கணும்? 60 நாளிகைகளா பிரிச்சிருப்பாங்க. ஓகே. சோ அடுத்தது வந்து இந்திர விழா பற்றி ஐங்குறு நூட்லையும் சொல்லியிருப்பாங்க. வேற என்னென்ன நூல்ல சொல்லியிருப்பாங்க? சிலப்பதிகாரம், மணிமேகலையில சொல்லியிருப்பாங்க. குரவை அப்படிங்கிறது எத்தனை பெண்கள் சேர்ந்து ஆடுற ஆட்டம்? 7 to 9 பெண்கள். 7 to 9 பெண்கள். ஓகே. சோ நாளைக்கு வந்து 10 மட்டும் படிச்சுக்கோங்க, சரியா? அதுவே 4 பக்கம் வருது. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நாஷா முக்த் பாரத் அபியான் எப்போ தொடங்கி இருப்பாங்க? 2020 ஆகஸ்ட் 15ல தொடங்கி இருப்பாங்க. இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே நமக்கு வரும்? சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்துக்கு கீழே வரக்கூடியது. சோ இதோட நோக்கம் என்ன? நாஷா முக்த் பாரத் அபியான் ட்ரக் ஃப்ரீ இந்தியா, போதை இல்லாத இந்தியாவை உருவாக்கணும் அப்படிங்கிறது. சோ இது எத்தனை மாவட்டத்துல தொடங்கப்பட்டிருக்கும்? ஸ்டார்டிங்ல 272 மாவட்டத்துல தொடங்கப்பட்டு அதுக்கப்புறம் நாடு ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. சோ மனாஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன? மதாக் பதார்த் நிஷேத் அசுச்னா கேந்திரா. மடக் பதார்த் நிஷேத் அசுச்னா கேந்திரா அப்படிங்கிறது நமக்கு மனாஸ். சோ இது எப்போ தொடங்குனாங்க? July 2024. எஸ், 18 ஜூலை 2024, 2024 ஜூலை 18ல வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ இது 7வது அந்த என்சிஓடிக்கு மீட்டிங் நடந்திருக்கும். ஸோ அதில் தான் தொடங்கி வச்சிருப்பாங்க. அண்ட் நர்கோட்டிக்ஸ். ஓகே. ஸோ இது வந்து எந்தெந்த இதுக்கு கீழே வரும்? நோடல் ஏஜென்சி 2 இருக்கும். இது நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் தி ஹோம் அஃபேர்ஸ். ஸோ நர்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ என்சிபி, இன்னொன்று வந்து உள்துறை அமைச்சகம். ஸோ இதுதான் நோடல் ஏஜென்சியாக இருக்கு. அண்ட் இதோட நோக்கமும் என்னதான்? ட்ரக் ஃப்ரீ இந்தியா தான். எஸ், ட்ரக் ஃப்ரீ இந்தியா தான். இதுக்கான உதவி என்னன்னா 1933. ஹெல்ப்லைன் நம்பர் வந்து 1933. இங்க கவுன்சிலிங் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் கைடன்ஸ் அப்படிங்கிறது சோஷியல் ஜஸ்டிஸ் எம்பவர்மெண்ட் மூலமா கொடுப்பாங்க. அதுக்கானது அதுதான் 1446. எஸ், 14446 அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நாளைக்கு வந்து அடுத்த 2 ஸ்கீம் வந்து படிச்சுக்கோங்க. நான் அப்புறமேட்டு அது இது எடுத்து போட்டு விடேன், பிடிஎஃப். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ 2011 சென்சஸ் படி தமிழ்நாட்டுல எவ்வளோ பர்சன்டேஜ் முதியோர்கள் இருக்காங்க, மூத்த குடிமக்கள்? 75.10 lakh, 10.4%. 10.4% பர்சன்ஸ் வந்து இருக்காங்க. அண்ட் 75.10 lakhs அப்படிங்கிறது நம்பர்ல பார்க்கணும்னா. சர்வதேச முதியோர் தினம் எப்போ? October 1. அக்டோபர் 1. சர்வதேச முதியோருக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு தினம்? June 15. ஜூன் 15. நேஷனல் பாலிசி ஆன் ஓல்டர் பர்சன்? 1999. 1999. தமிழ்நாடு ஸ்டேட் பாலிசி ஆன் சீனியர் சிட்டிசன்? 2023. 2023. தமிழ்நாடு மூத்த குடிமக்களுக்கான மாநில கொள்கை. முதியோர் எண்? 14567. Yes, 14567. ஸோ இது வந்து எப்போ நமக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க? எஸ், ஏப்ரல் 28, 2021ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அடுத்தது முதியோர்களுக்கான தேசிய ஆணையம் எங்க கொண்டு வந்திருப்பாங்க? சரி, முதியோர்களுக்கான ஆணையம் எந்த ஸ்டேட்ல? Kerala. கேரளா. ஸோ டிகேட் ஆஃப் ஹெல்தி ஏஜிங் பை யுஎன்ஜிஏ, அந்த ஆரோக்கியமான வயது முதிர்வு அப்படிங்கிறதுக்கான ஒரு டிகேட் எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷத்தை சொல்லியிருப்பாங்க? 30. எஸ், சூப்பர். ஸோ 21 to 30, 2021ல இருந்து 30 வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொமோஷன் ஆஃப் எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எஸ்சி எஸ்டி அண்ட் அதர் வீக்கர் செக்ஷன்ஸ். ஸோ இது எந்த ஆர்டிக்கல்ல கவர் ஆகுது? 46. ஓகேவா, 46 அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த எக்கனாமிக் பேசிஸில் பொருளாதார ரீதியாகவும் சரி கல்வி ரீதியாகவும் சரி பின்தங்கி இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது அவங்கள டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க ஆர்டிக்கல் 46ல். ஸோ பப்ளிக் அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது, உதவித்தொகைகள் எல்லாம் கொடுக்கணும் அப்படி 41ல் வந்து சொல்லியிருப்பாங்க. 41. சம்பான் ப்ராஜெக்ட் எப்போ? எல்டர்லி மட்டும்தானா? ஆமா, எல்டர்லி. ஸோ இதுல இந்த ஸ்டார்டிங் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன்ல இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். 2018. எஸ். ஸோ சம்பான் வந்து 2018. ஸோ சீம்லெஸ் ஆன்லைன் பென்ஷன் ப்ராசஸிங் அண்ட் பேமெண்ட் சிஸ்டம். ஓகே, சீம்லெஸ் ஆன்லைன் பென்ஷன் ப்ராசஸிங் அண்ட் பேமெண்ட் சிஸ்டம் தான் சம்பான் அப்படிங்கிறது. ஸோ பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு நலச்சட்டம் 2007. எப்ப நடைமுறைக்கு வந்துச்சு? செப்டம்பர் 2008. எஸ், 2008 செப்டம்பர் 29ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஸ்டேட் ரூல்ஸ் தமிழ்நாடுக்கான மாநில December 31, 2009. எஸ், டிசம்பர் 31, 2009ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுல ஜீவனாம்சம் எவ்வளவு வரை வாங்கிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க? Maximum 10,000. மேக்ஸிமம் 10,000. ஸோ இதுல விண்ணப்பிச்சு எத்தனை நாட்களுக்குள்ள தீர்வு 90. கொடுக்கணும்? 90 நாட்களுக்குள்ள. 90 days. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த PMAVYAY அடல் வயோ அபியுத யோஜனா 2021. 2021. ஓகே. ஸோ மூத்த குடிமக்களுக்கான தேசிய செயல் திட்டம் அதுதான் 2020. 2019ல இருந்து 2025 20 வரை எஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணது 2020 ஏப்ரல் 1ல வந்து நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல மொத்தம் எத்தனை அந்த பில்லர்ஸ் மாதிரி சொல்லியிருப்பாங்க ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது? 10 components. ஓகே, 10 காம்பனன்ட்ஸ், 10 கூறுகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அன்புச்சோலை எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 2025 நவம்பர் 10. எஸ், 2025 நவம்பர் 10ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஒரு அன்புச்சோலையில எத்தனை பேர் இருக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க? 50 மெம்பர்ஸ். ஓகே. ஸோ இது வந்து ஜஸ்ட் டே கேர் சென்டர்ஸ் மாதிரி தான் செயல்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பிரதான் மந்திரி வயவந்தன யோஜனா இது எப்போ?
17. 2017 மே பிஎம் பிவிஒய் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது யாரால கொடுக்கப்படுது? LIC ஸோ இதுக்கான தகுதி என்ன? எத்தனை வயசு கம்ப்ளீட்டா இருக்கணும்? 60. 60 அல்லது அதற்கு மேல் அப்படிங்கிறது. காப்பீடு காலம் எத்தனை வருஷம்? 10 years. 10 இயர்ஸ் அப்படிங்கிறது. வட்டி விகிதம் 8%. 8%. ஓகே. ஸோ அடுத்தது ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா எப்போ கொண்டு வந்தாங்க? 2017. அதுவும் ராஷ்டிரிய வயோஸ்ரீ, வயோன்னு வந்தாலே நமக்கு மோஸ்ட்லி 2017 அப்படிங்கிறது தான் வரும். ஸோ இந்த திட்டத்தை இன்னொரு பெயர்ல சொல்லுவோம். என்ன பெயர்ல? நேஷனல் எல்டர் ஸ்கீம். தேசிய முதியோர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதுக்கு யாரு வந்து இது நோடல் ஏஜென்சியா இருக்காங்க? அலிம்கோ நிறுவனம் தான் இருக்கிறாங்க. ஓகே. ஸோ இதான் வந்து எல்டர்லி பர்சன்ல இருக்கக்கூடியது. நாளைக்கு வந்து மாற்றுத்திறனுடையோர் படிச்சுக்கோங்க, பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி. ஸோ அதில் நிறைய சொல்லுங்க. யாரோ ஏதோ சொல்ல வந்தீங்க. சம்பானோட ஃபுல் ஃபார்ம் மட்டும் சொல்றீங்களா? ஓகே. ஸோ சம்பான் பார்த்தீங்க அப்படின்னா சீம்லெஸ் ஆன்லைன் பென்ஷன் ப்ராசஸிங் அண்ட் பேமெண்ட் சிஸ்டம். ஸ்கிரீன் தெரியுதா? இல்லை நான் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். இதை நான் டைப் பண்ணி போடுறேன், சாட்டில் பார்த்துக்கோங்க. சீம்லெஸ் ஆன்லைன் பென்ஷன் ப்ராசஸிங் அண்ட் பேமெண்ட் சிஸ்டம். ஓகே. 2018 கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இந்த டிகேட் சொன்னீங்களா மேம், அது பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. டிகேட் ஆஃப் ஹெல்த்தி ஏஜிங். ஸோ இந்த ஆரோக்கியமான வயது முதிர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷம், அந்த எந்த 10 வருஷத்தை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 2021 to 2030 யுஎன்ஜிஏ, யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி வந்து சொல்லியிருப்பாங்க. ஒய் அந்த இயர்ன்னு சொல்லிட்டு யுஎன்இஜிஏட்ட தான் போய் கேட்கணும். கேட்போமா? கேட்டு சொல்லுங்க. கேட்டுருவோம். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னது, பாலிட்டியா. ஸோ சபார்டினேட் கோட்ஸ்க்கான ஆர்டிக்கல் எதுலேருந்து எது வரைக்கும் கவர் ஆகுது? 233 இருந்து 237 வரைக்கும் கவர் ஆகுது. ஓகே. அப்பாயின்மெண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் ஆர்டிக்கல் என்ன? 233 தான் மாவட்ட நீதிபதிகள் நியமனத்தை பற்றி சொல்லக்கூடியது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் அதர் தேன் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் டு தி ஜுடிஷியல் சர்வீஸ். 233A. 234. ரெக்ரூட்மெண்ட் 234. 234ல தான் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் அதர் தென் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் டு த ஜுடிஷியல் சர்வீஸ். ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸை தவிர்த்து மற்ற பர்சன்ஸோட ரெக்ரூட்மெண்ட் பற்றி சொல்லக்கூடியது 234. ஸோ சபார்டினேட் கோட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதை பற்றி சொல்லக்கூடியது 235 அப்படிங்கிறது. எஸ். ஸோ இன்டர்பிரிட்டேஷன் பற்றி சொல்லக்கூடியது அந்த இடையீடுகள் பற்றி 236. எஸ் 236. 236. application of the provisions of this chapter certain class or classes of magistrate பற்றி சொல்லக்கூடியது 237. எஸ் 237. 237. ஸோ அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் வேலிடேட் பண்ணக்கூடியது அதெல்லாம்
33A. 233 233A. 233ல ஏ அப்படிங்கிறது. ஸோ நாளைக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த ஆர்டிகல் 1 பிரசிடென்ட் கேட்டீங்களா? பிரசிடென்ட்னு இல்ல கேட்குறேன். இதோ கேட்குறேன். ஸோ நாளைக்கு வந்து இந்த இது ஆர்டிகல் வந்து 1 to 237 ரிவிஷன் ஓகேவா, இல்லை பாதி கொடுக்கவா? பாதி மட்டும் பாதி கூட படிச்சுக்கலாம். பாதியா? சரி, அப்போ 1 to 51A ஓகேவா? ஓகே. ஸோ பிரசிடென்ட் பத்தின ஆர்டிகல் எதுல இருந்து எது வரைக்கும், எந்த பார்ட்? 52 to 62 Part part 5 1. 52 to 62. ஓகே, 52 to 62 7 பார்ட் 5ல வந்து நமக்கு கவர் ஆகும். ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யாரு? ராஜேந்திர பிரசாத். ராஜேந்திர பிரசாத். அப்படி யாராச்சும் ஒருத்தர் ஆர்டரா சொல்லுங்க பார்க்கலாம். ராஜேந்திர பிரசாத், ராதாகிருஷ்ணன், ஜாகிர் ஹுசைன், வி கிரி, நீலம் சஞ்சீவ ரெட்டி, ஃபக்ருதீன் சாரி அலி. ஃபக்ருதீன் அலி, அடுத்து நீலம் சஞ்சீவ ரெட்டி, கியானி எட்டு வெங்கட்ராமன், சங்கர்தயாள் சர்மா, ஏபிஜே அப்துல் கலாம், பிரதீபா பாட்டீல், பிரணாப் முகர்ஜி, ராம்நாத் கோவிந்த், திரௌபதி முர்மு. ஓகே ஓகேவா? ஸோ ராஜேந்திர பிரசாத், ராதாகிருஷ்ணன், ஜாகிர் ஹுசைன், வி கிரி, ஃபக்ருதீன் அலி அகமது, சஞ்சீவ் ரெட்டி, கியானி ஜெயில் சிங், வெங்கட்ராமன், சங்கர நாராயணா, ஏபிஜே அப்துல் கலாம், பிரதீபா பாட்டீல், பிரணாப் முகர்ஜி, ராம்நாத் கோவிந்த், திரௌபதி முர்மு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ பார்டனிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட் ஆர்டிகல் 72. Yes, 72. Impeachment of president 61 அப்படிங்கிறது. ஸோ இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஓட் பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரல் காலேஜ் யாரெல்லாம் இருக்கிறாங்க? Elected members of Lok Sabha, Rajya Sabha, State Legislative Assembly and Union Territories of Delhi, Puducherry. ஓகே. ஸோ பார்லிமெண்டோட 2 அவைகளில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எம்பி பார்லிமெண்ட்ல. ஸோ அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மாநில சட்டமன்றங்களில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா தேசிய தலைநகர் டெல்லி, புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டமன்றங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். ஸோ இவங்கெல்லாம் கவர் ஆவாங்க. இதுல வந்து டெல்லியும் புதுச்சேரியும் எப்போ எலக்ட்ரல் காலேஜ்ல ஆட் பண்ணிருப்பாங்க? 95 ஓகே. 70வது சட்ட திருத்தம் 1992ல கொண்டு வந்திருப்பாங்க. 1995ல இருந்து அது வந்து அந்த எலெக்ஷன்ல இருந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க இந்த குடியரசு தேர்தலில் நிற்கிறவங்க ஒவ்வொரு வேட்பாளரும் எவ்வளவு அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணணும்? 15,000. எஸ், ஆர்பிஐல டெபாசிட் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளவு மினிமம் ஓட்டு வாங்கல அப்படின்னா அந்த டெபாசிட் திருப்பி கொடுக்க 1/6. எஸ், 1/6 அப்படிங்கிறது. ஸோ இந்த எந்த வருஷத்துல இருந்து இந்த ப்ரொபோசர்ஸ் அண்ட் செகண்டர்ஸ் வழிமொழிபவர்கள் முன்மொழிபவர்களை 10 இருந்ததை நமக்கு அதிகமா இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க? 1997ல 1997 எவ்வளவா இன்க்ரீஸ் பண்ணாங்க? 50. எஸ். ஸோ தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதே போல பார்த்தோம் அப்படின்னா ஓகே. ஸோ ஒரு தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்களோட வாக்கு மதிப்பு எவ்வளவு? 126. 176. ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோட வாக்கு மதிப்பு, ஒரு எம்பியோட 708 அப்படிங்கிறது. ஸோ இந்த வாக்கு மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா
எந்த சென்சஸை பேஸ் பண்ணி கணக்கிடணும்னு சொல்லியிருப்பாங்க 1971 எஸ் 1971 1971 படி எப்போ வரைக்கும் இதுதான் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க 2026 வரைக்கும் எஸ் 2026 வரைக்கும் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஓகே இந்த குடியரசுத் தலைவரோட பதவி காலம் ஆர்டிக்கல் என்ன 56 56 ஸோ குடியரசுத் தலைவர் பதவிக்கான தகுதிகள் ஆர்டிக்கல் 58 qualifications 58 ஸோ எத்தனை வயசு நிரம்பி இருக்கணும் 35 அப்படிங்கிறது ஸோ எந்த பாராளுமன்றத்தின் எந்த அவையில உறுப்பினர் ஆவதற்குரிய தகுதி லோக்சபா லோக்சபால உறுப்பினர் ஆவதற்குரிய தகுதிகள் இருக்கணும் ஸோ இவருக்கான அதிகாரப்பூர்வ இல்லம் எங்க இருக்குது ராஷ்டிரபதி பவன் டெல்லி ராஷ்டிரபதி பவன் ஸோ இது இல்லாம இன்னும் 2 பில்டிங் ரீட்ரீட் பில்டிங் வந்துட்டு சிம்லால ஹைதராபாத்ல ராஷ்டிரபதி நிலையம் எஸ் சிம்லால ரிட்ரீட் கட்டடமும் ஹைதராபாத்ல ராஷ்டிரபதி நிலையம் அப்படிங்கிறதும் ஸோ ராஷ்டிரபதி பவனை கட்டினது யார் யாரு ஹெர்பர்ட் வாஷர் அண்ட் எட்வின் லியூட்டன் எஸ் எட்வின் லூட்டியன்ஸும் ஹெர்பர்ட் பேக்கரும் சேர்ந்து இது பண்ணியிருப்பாங்க அந்த டிசைன் பண்ணது ஸோ குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அந்த சிறப்பு உரிமைகள் ப்ரிவிலேஜஸ் ஆர்டிக்கல் என்ன 361 எஸ் 361 அப்படிங்கிறது ஸோ இவருக்கு குடியரசுத் தலைவருக்கு யார் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாங்க எஸ் அப்படி இல்லைன்னா வேற யாராவது அவரு அவரால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அண்ட் இவருக்கு பொறுத்த வரைக்கும் அந்த தற்காலிக குடியரசுத் தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுறவங்க பதவி பிரமாணம் எடுக்கணுமா வேண்டாமா எடுக்கணும் என்னென்ன பிரசிடென்ட் பண்றாரோ அதே பண்ணும் கரெக்ட் ஸோ கண்டிப்பா எடுக்கணும் அப்படிங்கிறது ஸோ இந்த பதவி பிரமாணம் பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 60 இவங்களோட தான் மேம் நான் மொத்தமா 99ல எடுப்பாங்கல்ல மேம் ஓ பார்லிமெண்ட் சொல்லிட்டீங்களா ஓகே ஓகே அதுதான் பிரசிடென்ட் 60 தானே மேம் எஸ் 60 ஓகேவா ஃபைன் ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பண்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை நாட்களுக்கு முன்னாடி அந்த இது குற்றச்சாட்டோட நகலை கொடுக்கணும் 14 days 14 நாளைக்கு முன்னாடி கொடுக்கணும் ஸோ அந்த தீர்மானத்துல கண்டன தீர்மானம் அதுல எத்தனை பேர் சைன் பண்ணணும் 1/4 ஓகேவா 1/4 வந்து சைன் பண்ணணும் ஓகே ஸோ பிரசிடென்டோட பதவி காலியாச்சு அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் அந்த பதவியை நிரப்புவாங்க அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் 62 65 வந்து அந்த டைம்ல அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் பத்தி சொல்லக்கூடியது அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா 62 என்னது 62 வந்து டைம் ஆஃப் ஹோல்டிங் எலெக்ஷன் டு ஃபில் வேகன்சி in the office of president and term of office of person elected to fill casual vacancy 65 vice president to act as president to district நீங்க வைஸ் பிரசிடென்ட் தான் கேட்டிங்க அதுதான் கேக்குறேன் வைஸ் பிரசிடென்ட் எப்ப வரைக்கும் ஆக்குபை பண்ணுவாங்க 65 தானே அப்போ 65 தான் இந்த பதவி காலம்னு சொல்றது 62 தானே பிரசிடென்ட் வந்து எவ்வளவு ஹோல்ட் பண்ணுவாங்க வர வரைக்கும் சொல்றது தானே மேம் 62 ஆமா மேம் அதானே கேட்டாங்க நீங்க ரெண்டையும் சேர்த்து கேட்டீங்க மேம் குடியரசுத் தலைவர் பதவி காலியாதல் மற்றும் அதனை நிரப்புதல் அப்படின்னு கேட்டேன் ஓகேவா time of holding election to fill vacancy in the office of president and term of office of person elected to fill casual vacancy அப்படிங்கிறது 62 65 பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடெண்டா ஆக்ட் ஆகக்கூடியது ஓகே நான் என்ன கேட்டேன் ஃபர்ஸ்ட் 62 தான் கேட்டீங்க பதவி காலம் 62 தானே கேட்டேன் ஓகே ஃபைன் இல்ல வைஸ் பிரசிடென்ட் சேர்த்து கேட்டீங்க அதனால குழப்பிட்டேன்
பிரசிடென்ட் எப்ப பிரசிடென்ட்டா ஆக்ட் பண்ணுவாருன்னு கேட்டீங்க மேம். அப்படி கேட்டனா? ஓகே. சரி அப்படின்னா அதனாலதான் 65. ஓகே. சரி, பதவி காலியாதல் வந்து 62. ஸோ ஆக்ட் ஆகுறது வந்து 65. சரியா? இனி இந்த 2 ஆர்டிக்கல்ல குழப்பம் வராதுல்ல இப்பயும். சரி. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து சில அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து பண்ணுவார். எந்த ஆர்டிக்கல் படி? 77. எஸ், 77. பல நியமனங்கள், பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் கேக், இவங்க எல்லாரையும் அப்பாயின்மெண்ட் பண்றதை பத்தி 77ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பார்லிமெண்டோட ஃபர்ஸ்ட் செஷன் வந்து இவரோட ஸ்பீச்சோட தான் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது. 87. ஓகே, 87ல சொல்லியிருப்பாங்க. பிரசிடென்டோட வீட்டோ பவர் ஆர்டிக்கல் 111 அப்படிங்கிறது. ஸோ இந்த இது கூட ரிலேட்டடான கேஸ் என்னது நமக்கு? பார்டனிங் பவர். கேதர் 1988. 1980ல இன்னொரு கேஸ் ராம் மாரூராம் கேஸ். மாரூராம் கேஸ். அது 1980ல மாரூராம் கேஸ் வரும். கேகர் சிங் கேஸ் வந்து 1988 அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த வீட்டோ பவர் வந்து கிடையாது? குவாலிஃபைடு வீட்டோ கிடையாது. எஸ், குவாலிஃபைட் வீட்டோ அப்படிங்கிறது கிடையாது. ஸோ எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதலை கொடுப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது? 24th Constitutional Amendment Act 1971. எஸ், 24வது சட்ட திருத்தம் 1971 படி கட்டாயப்படுத்தப்பட்டிருக்குது. வத்வா கேஸ் இயர் என்ன? 87. ஓகே, ஜட்ஜ்மெண்ட் வந்து 87. 86ல கேஸ் போட்டிருப்பாங்க. கூப்பர் கேஸ் 1970ல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹிதயத்துல்லா வந்து சீஃப் ஜஸ்டிஸா இருந்த டைம்ல அவர் வந்து பிரசிடெண்டா கொஞ்ச நாளைக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. எப்போ? 69. ஜூலை டு ஆகஸ்ட் எஸ், 20 to 21. 24. ஜூலை 20 1969 இருந்து 24 ஆகஸ்ட் 1969 வரைக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஆர்டிக்கல் என்ன? 266. எஸ், 266 அப்படிங்கிறது. ஸோ 12 பேரை வந்து இவர் ராஜ்யசபாக்கு நாமினேட் பண்ணுவார் பிரசிடென்ட். 80ல class 1ல. எஸ், 80ல கேப்ஸ் அந்த சப்கிளாஸ் 1ல ஏ அப்படிங்கிறது. அதே வந்து ராஜ்யசபா அப்படி இல்லை, ராஜ்யசபால ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி மெம்பர்ஸை எலெக்ட் பண்றதை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 2 class 2. எஸ், ஆர்டிக்கல் 80ல சப்கிளாஸ் 2 அப்படிங்கிறது ராஜ்யசபால மாநில மற்றும் யூனியன் பிரதேச உறுப்பினர்கள் எலெக்ட் பண்றதை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியோட பிரதிநிதித்துவம் இல்லைன்னா எத்தனை பேரை செலக்ட் பண்ணுவாரு? எந்த ஆர்டிக்கல் படி? 331 படி. 331 லோக்சபாக்கு, 333 ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ். ஓகே. எத்தனை பேரு பார்லிமெண்ட்டுக்கு? 2 பேர் மேம். 2 1. ஓகே. இது பார்லிமெண்ட்டுக்கு 2, கவர்னர் வந்து 1. 104 amendment 2019. 104 amendment. 2019. 104th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019ல இதை வந்து தூக்கியிருப்பாங்க. ஓகே. ஸோ கவர்னர் வந்து ஒதுக்கி வைக்கக்கூடிய அந்த இவருக்கு அனுப்பி வைக்கக்கூடிய அந்த மசோதாக்கு இவர் ஒப்புதல் கொடுக்கலாம் இல்ல நிறுத்தி வைக்கலாம்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் அது எந்த ஆர்டிகல் பேஸ் பண்ணி? 201. எஸ், 201 அப்படிங்கிறது.
ஸோ கவர்னர் வந்து பில்லை ரிட்டர்ன் பண்றாரு ரீகன்சிடரேஷன் பண்ணி இவங்களுக்கு யாருக்குன்னா பிரசிடென்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ அப்படி பண்ணும்போது பிரசிடென்ட் வந்து கட்டாயம் அதுக்கு அனுமதி கொடுக்கணுமா இல்லையா? அப்படியெல்லாம் இல்ல மேம். இல்ல. ஓகேவா? பிரசிடெண்ட பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த விஷயமும் சொல்லியிருக்க மாட்டாங்க. சப்போஸ் கவர்னர் வந்து அவர் லெவல்லயே அவர் வந்து ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சு அதை வந்து அவங்க திருப்பி அனுப்புனா அவர் ஒப்புதல் கொடுக்கணும். அதுவே வந்து கவர்னர் வந்து பிரசிடெண்டோட ஒப்புதலுக்காக நிறுத்தி வச்சிருக்கிறப்ப அவங்க ரீகன்சிடர் பண்ண சொல்லி பிரசிடென்ட் கொடுக்குறாருன்னா அவங்க ரீகன்சிடர் பண்ணி திருப்பி அவர் பிரசிடென்ட்டுக்கே அனுப்புனாரு அப்படின்னா பிரசிடென்ட் அதுக்கு கட்டாயமா ஒப்புதல் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இருக்காது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆர்டினன்ஸ் பவர் ஆஃப் பிரசிடென்ட் ஆர்டிக்கல் என்ன? 1, 2, 3. 1, 2, 3. 1, 2, 3 அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பார்லிமெண்ட் வந்து எத்தனை வீக்குக்குள்ள இதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும்? 6 அவங்க weeks. 6 வாரம். 6 வாரங்களுக்குள்ள ஒப்புதல் கொடுக்கணும். 6 months plus 6 week. அவை கூடுனதுக்கு அப்புறம் 6 weeksக்குள்ள. எஸ். ஸோ அவை கூடினதுக்கு ரீஅசம்பிளிக்கு அப்புறம் 6 வீக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே. மேம் அந்த 14 இது வந்து இப்ப ரீசன்ட் கேஸ்ல இது பண்ணிருப்பாங்கல்ல, அந்த கேஸ் பேர் என்ன மேம்? அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா கேஸ் நேம் இருக்குதா? இல்ல எனக்கு சரி. திடீர்னு தோணுச்சதா கேட்டேன். திடீர்னு தோணுச்சு. இல்ல அவங்களா சுவமோட்டோவா எடுத்து கொடுக்கலல்ல, இல்ல இல்ல. யாராவது கேஸ் அது ஆக்சுவலா அந்த ப்ராப்ளம் போனனால தான் இது போயிருக்கும். ஓகே. ஸோ நான் அதை வேணா பார்த்து சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மணி பில் ஆர்டிக்கல் என்ன? 110. 110 அப்படிங்கிறது. அடுத்தது ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆர்டிக்கல் என்ன? 112. ஓகே. 112 அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இப்போ பிரசிடென்ட்டுக்கு ஏதாவது டவுட்ஸ் வரப்ப சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 143. 143. ஸோ அப்போ இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம அப்படி அவங்க கேட்கும்போது மினிமம் 5 மெம்பர்ஸ் உள்ள ஒரு ஜட்ஜஸ் பெஞ்ச் வந்து அதுக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்றது. பெஞ்ச் உருவாக்கும். 143ல 3 சாரி 145ல 3. 145ல சப்கிளாஸ் 3 அப்படிங்கிறது சொல்லுவோம் அதை. கான்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஆர்டிக்கல் என்ன? 267. ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிக்கல் 280 அப்படிங்கிறது. நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிக்கல் 352. எஸ் 352. கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சி 356. 356. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி 360. 360. ஸோ எந்த ஆர்டிக்கல் படி நமக்கு ஆர்டிக்கல் 21ம் 20யும் சாரி கேன்சல் ஆகாது? 359. 19 வந்து எந்த ஆர்டிக்கல் படி கேன்சல் ஆகும்? 358 படி. ஓகே. ஸோ இந்த வத்வா கேஸ்ல வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க? மிஸ்யூஸ் நாட் மிஸ்யூஸ் வந்து அலோட் கிடையாது. ஓகேவா? அந்த நம்ம ஆர்டினன்ஸ் பவரை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. கூப்பர் கேஸ்ல அவசர அரசியலமைப்பை மீறினுச்சுன்னா எஸ். ஸோ பிரசிடென்டோட பவர்ஸை வந்து லிமிட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து அவர் அரசியலமைப்பை மீறி செயல்படக்கூடாது அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. மேம் 145 3ல என்ன சொன்னீங்க?
பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து இப்போ ஏதாவது டவுட் அப்படின்னா கேட்டு அவங்க வந்து கிளியர் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அப்போ அந்த மாதிரி கிளியர் பண்றதுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு 5 பேர் கொண்ட நீதிபதிகள் குழு அப்படிங்கிறத அமைப்பாங்க. அந்த நீதிபதிகள் குழு மினிமம் வந்து 5 பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது 145ல 3. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து இந்த கேகர் சிங் கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிறைய பிரின்சிபல் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல இவர் வந்து இவரோட பவர், பிரசிடென்டோட பவர் அப்படிங்கிறது யூனியன் கேபினட்டோட அவங்களோட டெசிஷன் அப்படிங்கிறது பிரசிடெண்ட பைண்ட் பண்ணுமா பண்ணாதான்? பைண்டிங் தான். பைண்டிங் தான். ஓகேவா? கட்டுப்படுத்தும். ஓகே, கட்டுப்படுத்தும். யூனியன் கேபினெட் வந்து என்ன சொல்றாங்களோ அதை வந்து இவரே கேட்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க கேகர் சிங் கேஸ்ல. கேகர் சிங் கேஸ்லயும் மாருராம் கேஸ்லயும் சேம் ஜட்ஜ்மெண்ட் தான் கொடுத்திருப்பாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்படும். மாருராம் கேஸ் இயர் சொல்லுங்க. 1980, 1980. இது 88, இது 80. ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்படும் அப்படின்னும் irrelevant-ஆ இருந்தா மட்டும்தானே மேம் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஆமா, நாட் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ எப்போ உட்படும் அப்படின்னா சப்போஸ் ஏதாவது பாகுபாடு காட்டுறாங்க, ஏதாவது தப்பான ஜட்ஜ்மெண்ட், தப்பா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அது வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்படும். ஸோ அதே மாதிரி யூனியன் கேபினட்டோட அட்வைஸ் வந்து இவங்களை கட்டுப்படுத்தும். ஓகே. உத்தரப்பிரதேஷ்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் ஓட்டோட வேல்யூ என்ன பிரசிடென்ட் எலெக்ஷன்ல? அவங்க தான் ஹையஸ்ட். 80யா? 208. 80 கான்ஸ்டிட்யூன்சிஸ் இருக்கும் உங்களுக்கு இதுல. 208. ஓகேவா? 208. நம்பர் ஆஃப் அசம்பிளி சீட் பாத்தீங்க அப்படின்னா அங்க மட்டும் அவங்களுக்கு 403 சீட் அப்படிங்கிறது இருக்குது. ஐ மீன் லோக்சபா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல 403 அப்படிங்கிறது இருக்கும். 208. அசாம்ல எத்தனை தொகுதிகள் இருக்கு? 126. 126. ஓகே. இருக்கிறதுலே கம்மி எந்த ஸ்டேட்டுக்கு வந்து கம்மி அப்படின்னு? புதுச்சேரி. சிக்கிம் மேம். கரெக்ட். சிக்கிம் 7. ஓகேவா? அவங்களோட வேல்யூ, ஓட்டு வேல்யூ பாத்தீங்கன்னா 7. 32 எம்எல்ஏஸ் இருப்பாங்க. 7. அடுத்து மிசோரத்துக்கு 8, நாகாலாந்துக்கு 9, அருணாச்சல் பிரதேஷ்க்கும் 8 தான். ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து வைஸ் பிரசிடென்ட் படிச்சுக்கோங்க. கொஞ்சம் அப்படியே ஸ்கூல் புக்கையும் படிச்சுக்கிறவா?